அவர்களுக்கு நரகத்தில் நெருப்பு விரிப்புகளும் அவர்கள் போர்த்தி கொள்ள நெருப்பு போர்வைகளுமே கிடைக்கும். இவ்வாறே அக்கிரமக்காரர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுறான், நரகத்தில் இந்த ஆட்கள் போகிறாங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை நிராகரித்தவங்க, அல்லாஹ்வுடைய நபிக்கு உதவி செய்யாதவர்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்களுக்கு நரகத்தில் நெருப்பு விரிப்புகளும் அவர்கள் போர்த்தி கொள்ள நெருப்பு போர்வைகளுமே கிடைக்கும். இவ்வாறே அக்கிரமக்காரர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம். இது ரொம்ப நம்மளை யோசிக்க வைக்கும். இவ்வளோ போட்டு ஏன் அவனை போட்டு அடிக்கணும்? நெருப்பு ஆல்ரெடி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு மேல விரிப்பு, கீழே ஒரு பாய் போடுவான்ல, அது எதனால ஆனது? நெருப்பால் ஆனது. அதுக்கு மேல் நோக்கி நெருப்ப எரிஞ்சிட்டு இருக்கும். மேல ஒரு போர்வை போத்திக்க சொல்லி அல்லாஹ் கொடுப்பான், அது கீழ் நோக்கி நெருப்பை தள்ளிட்டு இருக்கும். எப்படி ரோஸ்டிங். அது இல்லாம வெளியே அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கும்? நெருப்பு தான் இருக்கும். அப்ப நெருப்பு ஏன் இவ்வளவு சூழுது? எதுக்கு இவ்வளோ அவனுக்கு டார்ச்சர் செய்யப்படுது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய செயல்கள் இருக்குல்ல, ஏன்னா அது அவ்வளோ பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடியது. ஒரு கையெழுத்து இருக்கு பாரு, அது பல கோடி மக்களை வறுமையில தள்ளிரும், நோயில தள்ளிரும். ஒரு கையெழுத்து இன்னைக்கு தெரியும் அந்த சிக்னேச்சர்ஸ் பவர். அவங்க எல்லாம் ஏன் எல்லாம் தண்டிக்கிறான் அப்படின்னா, ஒரு கையெழுத்துல அவ்வளோ பெரிய ஜனதா எடுத்து விட்டுருவாங்க. ஒரு திட்டம், ஒரு ஸ்கீம், ஒரு மலையை பெயர்க்கிற ஒரு கான்ட்ராக்ட் நீ அக்ரிமெண்ட் போட்டினா அதனால பல ஜீவராசிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இயற்கையை அழிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் பிளண்டர்ஸ் இன்னைக்கு வல்லரசு நாடுகள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு கூத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆப்பிரிக்காலாம் தண்ணியே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்காலாம் வைரத்தை எடுத்து 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 தண்ணியே இல்லாம அந்த இடத்துல மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடத்துலாம் இந்த தாக்கம்லாம் பண்றது. இந்த ஒயிட் காலர் கிரைமும் இது எல்லாத்தையுமே, இந்த கிரைம் இருக்கு பாரு, இதோடைய பாதிப்பு பயங்கரம். அதே மாதிரி இவன் ஒரு சைன் பண்ணிட்டு போயிருப்பான், அது 500 வருஷத்துக்கு டேமேஜ் ஏற்படும். ஹிரோஷிமா நாகாசாக்கில ஒரு பாம்பு போட்டான், சரியா? அந்த பாம்பு எவ்வளவு பெரிய விளைவு ஏற்படும் கேட்டா, ஒரே ஒரு பட்டன் தான், புடக்குன்னு அமுத்தி விட்டு போயிட்டான். ஓப்பன்ஹைமர்ங்கிறவன் ஒரு பாம்பு செஞ்சு விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அதோடைய சீக்வன்சஸ் எவ்வளவு பெருசு, புரியுதா? ஒன்னும் இல்ல, இப்ப ஒரு கையெழுத்து தான் நாட்டுடைய தலைவர் போய் போடுறாரு, தங்கம் வெள்ளியில் நாங்கள் ட்ரேடிங் பண்ண மாட்டோம், IMFல போய் சைன் பண்ணிட்டேன். இப்ப இன்னைக்கு ஈரான் யார் அனுபவிக்குது? ஈரான்ல இருக்கிற போராட்டங்களுக்கு யார் இன்னைக்கு பொறுப்பு? அன்னைக்கு போட்ட ஒரு சைன் தான் பிரச்சனை. இல்லைன்னா தங்கத்தில் நேரம் அவங்க பெட்ரோல் வித்துருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு இந்த நிலைமையே கிடையாது. தங்கம் இருந்திருக்கும் அவங்க நாட்டில். யார்? அந்த மன்னர் ஷா பெஹல்வி, இந்த ஒரு பரதேசி ஒருத்தன் கையெழுத்து போட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ண முடியும்? அதுல இருந்து வெளியே வர முடியாது. நரகத்தில் ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை? இது பார்த்தா அல்ல அவ்வளோ கொடூரமா நடந்துக்கிறானே அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜஸ்டிஃபை. அந்த தண்டனை அவர்களுக்கு தகுதியானது. இது ரோட்ல ஏதோ தள்ளுவண்டி கடை போட்டு இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி இந்த மாதிரி வாட்டி வதைக்கிறதெல்லாம் இல்ல. எல்லாம் அவங்களுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான், புரியுதா? இந்த உலக தலைவர்கள் சுத்திட்டு இருக்காங்களா, இவங்க கையால ஒரு கொலை கூட பண்ண மாட்டாங்க, ஆனா சிக்னேச்சர்ல பல ஆயிரம் கொலைக்கு காரணமா இருப்பாங்க.